சாவித்திரி பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1 Canto 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். The Book of Beginnings, The Issue பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியா என்ன பார்த்தோம் என்றால், பேஜ் 18ல 253 to 258 லைன்ஸ் கடைசியாக பார்த்தோம். என்ன பார்த்தோம் அந்த வரிகள் அப்படின்னா, In this enigma of the dusk of God, this slow and strange uneasy compromise of limiting nature with a limitless soul, where all must move between an ordered chance and an uncaring blind necessity, too high the fire spiritual dare not blaze அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது உலகம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு புதிரா இருக்கு, ஒரு ரெடிலா இருக்கு, எனிக்மா. ஏன்னா இங்க எல்லாமே நம்ம கான்ட்ரரிஸை பார்க்குறோம். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அதனால வேர்ல்டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எனிக்மா. அங்க வந்து டஸ்க் ஆஃப் காட்னா அங்க இறை இறை ஒளி அங்க இல்லை. அங்க வந்து இருள் தான் இருக்கு. லைட் ஆஃப் காட் இல்லை, டஸ்க் ஆஃப் காட் தான் இருக்கு. அங்க வந்து என்ன பார்க்குறோம்? இங்க நம்ம ஒரு 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 சமரசத்தை பார்க்குறோம். ஒரு எத்தகைய சமரசத்தை பார்க்குறோம்? ஒரு ஒவ்வாத சமரசத்தை பார்க்குறோம். அன்ஈஸி காம்ப்ரமைஸை பார்க்குறோம். யாருக்குங்க சமரசத்தை பார்க்குறோம்? நம்மளுடைய ஆன்மன் வந்து பரம்பொருளுக்குரியது, எப்பொழுதுமே அது லிமிட்லெஸ்ஸா இருக்கக்கூடியது. அதுக்கும் நாம் சார்ந்துள்ள இயற்கை பிரகிருதி அது என்ன செய்கின்றது? அது எல்லைக்குட்பட்டு செயல்படும் தன்மையுடையது, லிமிட்டிங் நேச்சர். அது ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒவ்வாத சமரசத்தை தான் அங்க பார்க்கிறோம். நம்ம அந்த உலகத்துல பார்க்கிறோம். அங்க எல்லாமே எப்படி நடக்குது? எல்லாமே ஏதோ தற்செயலாக நிகழ்வது போல இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தற்செயலாக நிகழக்கூடிய நிகழ்வுகளா இருக்கு. ஆர்டர்டு சான்ஸா இருக்கு. அப்படிதான் எல்லாமே நடக்கின்றது. உலகத்துல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தற்செயலாக நிகழ்வது போல இருக்கு. அது மாதிரி நம்ம கண்ட்ரோல் இல்லை. சில சமயம் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குருட்டுத்தனமான ஒரு தேவை, பிளைண்ட் நெசசிட்டி. இயற்கை அப்படித்தானே செயல்படுகின்றது. இயற்கையினுடைய செயல்பாட்டுல நம்மால வந்து ரீசன் பண்ண முடியல. ஏதோ ஒரு பிளைண்ட் நெசசிட்டி, ஒரு குருட்டுத்தனமான தேவை இருக்கின்ற மாதிரி நமக்கு புலப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில, இத்தகைய சூழ்நிலையில இந்த ஆன்மீக அந்த தீ அது எப்படின்னா மேலே வந்து நன்றாக கொழுந்து விட்டு எரிய முடிவது இல்லை. ஏன் அப்படின்னா இது மாதிரி ஒரு எதிரான சூழ்நிலையில அந்த ஆன்மீக தீ வந்து மேலெழும்பி எரிய அது வந்து தயங்குகின்றது, அச்சமுறுகின்றது. Too high the fire spiritual dare not blaze. ஏன்னா இப்படி இந்த சூழ்நிலை எப்படி வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரேஷன் வந்து எப்படி இங்க வந்து ஒரு நன்றாக தழைத்து செழிக்கும் முடியாது இல்லையா? அத்தகைய சூழ்நிலையில தான் இந்த உலகம் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம முடிச்சு பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 259 பேஜ் 18 259 to 261 போலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய செஷன்ஸ்ல நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப
மெதுவா போற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஒரு காரணமா தான் நம்ம மெதுவா போறோம். ஒரு செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 15 to 20 லைன்ஸ் மேல நம்ம போறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு காரணத்துக்காக. ஏன்னா, சாவித்திரி வந்து சாவித்திரி எப்படி படிக்கணும்னு மதர் எப்படி படிக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு வழி எப்படின்னா, அதோடைய மந்த்ரிக் எஃபெக்ட்டுக்காக நம்ம வந்து வார்த்தைகள நம்ப படிக்கும் பொழுது, அதோடைய அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இல்ல நமக்கு வந்து பலன் கிட்டும். ஸோ, அத படிச்சுக்கிட்டே போலாம். அங்க வந்து புரியணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்வால்வ்மென்ட் இல்ல. மியர் மந்த்ரிக் வைப்ரேஷனுக்காக படிக்கிறது. அதுக்கு பலன் உண்டு. அது ஒரு வகை. இன்னொன்னு எப்படி படிக்கணும்னு சொல்றாங்க, மதர் எப்படி படிக்கணும்னு சொல்றாங்கன்னா, அதுல உள்ள எல்லா விஷயங்களையும் உள்ள போகணும் அப்படிங்கிறாங்க. மேல உள்ள லிட்டரரி மீனிங், அதாவது மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும் நீங்க. மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபர்ஸ்ட் பேசிக். அதனுடைய வார்த்தைகளுடைய பொருள் சரியான உச்சரிப்பு மூலம் அதனுடைய மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு பின்னால உள்ள அக்கல்ட் மீனிங், மறைபொருள் என்ன, மறைபொருளான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறாங்க. இது மாத்திரம் பத்தாது. நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு வரியையும் மனதில் உள்ளே வாங்கி, அதன் மீது தியானிக்க வேணும் அப்படிங்கிறாங்க. தியானிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், என்ன நடைபெறும் என்று மதர் கூறுகின்றார்கள் என்றால், நாம் இந்த வரிகள் எந்த மூலத்திலிருந்து தோன்றியதோ, அதனுடைய ஆரிஜின் எங்கவோ, அதற்குள் சென்று விடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஒருவருடைய சாவித்திரி படிப்பதனுடைய ஒரு இறுதியான நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. So, you will become one with the source from which all these lines came அப்படிங்கிறாங்க. சோர்ஸ் எது அப்படின்னா இதெல்லாம் டிவைன். டிவைன் தான் ஆரிஜின் சாவித்திரி லைன்ஸ்க்கெல்லாம். பகவானுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்லேருந்து எழுதுறது. சூப்ராமென்டல் கான்சியஸ்னஸ்லேருந்து வெளிவந்த வரிகள் தான் இது. அப்படி நம்ம வில் பிகம் ஒன் வித் த கான்சியஸ்னஸ் அந்த நிலைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதன் மூலமாகத்தான் நமக்கு திருவுரு மாற்றம் நடைபெறும். ஏன்னா சாவித்திரி வந்து மதர் என்ன சொல்றாங்க, இட் இஸ் அ மந்த்ரா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. சாவித்திரி படிக்கிறது வந்து நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய புற இயல்பு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். மேயர் படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறதோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இதுதான் அல்டிமேட் எய்ம். இந்த எய்ம் வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா, நம்ம மெதுவா அப்படியே மெதுவா தான் உள்ள போகணும். இப்படி படிச்சா எப்படி 24,000 23,800 செக்ஷன் லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி முடிக்க போறோம்னு மலைக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க வந்து எக்ஸாம்க்கு படிக்கிறதோ, சிலபஸ்க்கு முடிக்கிறதோ அப்படிலாம் ஒன்றும் டார்கெட் கிடையாது. ஒரு வரி, ஒரு லைன்ல கூட நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சு, ஒரு நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து மேலே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் நம்ம பர்பஸ்ஃபுல்லா மெதுவா தான் நம்ம போறோம். ஸோ நம்ம இந்த 259 to 261 லைன்ஸ் பேஜ் 18ல பார்க்கலாம். போன தடவை பார்த்தோம், அத்தகைய சூழ்நிலையில அந்த ஆன்மீக தீ வந்து மேலே நன்றாக கொழுந்து விட்டு எரிவதற்கு அச்சமுறுகின்றது, தயங்குகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது தொடர்பான வரிகள் தான் இவை. If once it met the intense original flame, an answering touch might shatter all measures made, and earth sink down with the weight of the infinite. First வந்து நம்ம literary meaning பார்க்கலாம். Then we'll go deep. If once, ஒரு தடவை இட்னா எது சொல்றாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபயர். இட் மெட் த இன்டென்ஸ் ஒரிஜினல் ஃப்ளேம். ஒரு இன்டென்ஸ்னா தீவிரமான, ஒரிஜினல்னா அந்த மூலமான, ஃப்ளேம்னா பகவான் வந்து அந்த தீ கொழுந்துன்னு தெரியும். அது பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டென்ஸ் ஒரிஜினல் ஃப்ளேம்னு எதை மீன் பண்றார்? த டிவைன் ஃப்ளேம். டிவைன் ஃப்ளேம் தான் இங்க சொல்றார்.
இஃப் ஒன்ஸ் அவ்வாறு ஒரு தடவை அந்த அதிதீவிரமான அந்த அனைத்திற்கும் மூலமான அந்த தெய்வீக ஒளியை அது சந்தித்திருந்தாள், தெய்வீக பிழம்பை அது சந்தித்திருந்தால் an answering touch might shatter all measures made. an answering touch என்ன அர்த்தம்? அதற்கு பதிலளிக்கும் விதமாக. an answering touchனா ஒன்றை அது சந்திக்கின்றது, அதற்கு அதிலிருந்து பதில் கிடைக்கின்றது. an answering touch. the answering touch பதிலளிக்கும் அந்த செயல் என்ன செய்கின்றது? might shatter. might shatterனா எல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்கிறது. might shatter all measures made. எல்லா விதமான மெஷர்ஸ்னா என்ன அர்த்தம்? வரம்புகள். வரையறை இங்கே நாம் வகுத்துள்ள லிமிடேஷன்ஸ், வரம்புகள். all measures made. அதற்கு பதிலளிக்கும் விதமாக நடைபெறும் செயல் என்ன செய்யும் என்றால், இங்கு நாம் வகுத்துள்ள அனைத்து அளவீடுகளையும், மதிப்பீடுகளையும், எல்லைகளையும் தகர்த்துவிடும். அதுதான் அதுக்கு அர்த்தம். and earth sink down with the weight of the infinite. sink down அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே மூழ்கிடுறது. எது? புவி மூழ்கிடும் அப்படிங்கிறார். எதுல மூழ்கிடும்? மூழ்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று அழுத்தினா தானே மூழ்க முடியும். with the weight of the infinite. அந்த எல்லையற்ற அந்த பரம்பொருளினுடைய அந்த கனத்தினால் புவி மூழ்கிவிடும் அப்படிங்கிற. இது லிட்ரல் மீனிங். இங்க பின்னால் உள்ள அக்கல்ட் மீனிங் பார்க்கலாம். அதாவது நம்மிடம் இருந்து எழக்கூடிய எல்லா விதமான ஆர்வத்தினுடைய தீக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டிவைன் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்மிடமிருந்து தோன்றுவது ஒரு சிறு பொறிதான், ஒரு சின்ன ஒரு தீப்பிழம்பு தான். ஆனா இந்த ஒரிஜினல் ஃப்ளேம் எப்படி இருக்கு? அது டிவைன். அது ரொம்ப இன்டென்ஸா தீவிரமா இருக்கு. அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுது அதிலிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பதிலளிக்கும் செயல் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த பதிலளிக்கும் செயல், ஆன்சரிங் டச் எப்படி இருக்கும்? டிவைன் டேந்து ஒன்று ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? டிவைன் இன்ஃபினிட், எல்லையற்ற சக்தியை கொண்டது. அதிலிருந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது நாம் எப்படி வாழ்கின்றோம் இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கென்றே சில விதிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், சில அளவுகோல்களை வைத்துக் கொள்கின்றோம், எல்லைகளை வைத்துக் கொண்டு வாழ்கின்றோம், வரம்புகளை வைத்துக் கொண்டு வாழ்கின்றோம். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய சக்தியினுடைய பதில் முன் இவை எல்லாமே தகர்க்கப்படும், சுக்குநூறா உடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம எர்த் பார்த்தோம் அப்படின்னா, எர்த்தா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமே இருக்கட்டும், அது எல்லாமே ஃபைனைட் அமைப்பு. எல்லாமே ஃபைனைட்டா தானே பார்க்கிறோம், ஒரு எல்லைக்குள்ளதான் பார்க்கிறோம். பரம்பொருள் என்பது இன்ஃபினிட். அந்த ஃபைனைட் எர்த், எல்லைக்குட்பட்ட அமைப்பு பூமி என்பது அந்த பரம்பொருளினுடைய அந்த எல்லையற்ற கனத்தால் இங்கு அமிழ்ந்து விடும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஏன் அது மாதிரி அமிழ்ந்து விடணும்? எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தானே. அப்படி இருக்கும்பொழுது ஏன் டிவைன்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் எர்த் மூழ்கி விடணும் அப்படின்னா, டிவைன் எர்த் தயாராக இருக்கணும். அதுக்கு எர்த் ரெடியா இல்லை அப்படின்னா அந்த அந்த வெயிட்டை தாங்க முடியாது. எர்த் ஷுட் பி ரெடி டு ரிசீவ் த ஃபோர்ஸ். அதனால்தான் மதர் அண்ட் ஷியோர்பெந்தோ இந்த சூப்ரமெண்டல் லைட் அண்ட் கான்சியஸ்னஸ் ஏன் இறங்குவதற்கு
அவ்வளவு கடினமா இருக்கின்றது என்றால் the earth was not prepared. இதே கருத்தை பகவான் வந்து புக் 3ல பார்த்தோம் அப்படின்னா கேண்டோ 4 தி விஷன் அண்ட் போல்னு இதே கருத்தை தான் கூறுகின்றார். பேஜ் 335ல இதே கருத்தை பகவான் கூறுகின்றார். ட்ரூத் born too soon might break the imperfect earth அப்படிங்கிறார். அங்க அந்த டிவைன் மதர் அஷ்வபதிக்கு கூறுகின்ற மாதிரி இந்த வரிகள் என்ன அப்படின்னா, ட்ரூத் வந்து இங்க எல்லாமே தயார் நிலையில இருக்கும் பொழுது அந்த பேருண்மை வந்து இங்க புவியில் இறக்கம் கொள்ளும் பொழுது அந்த பேருண்மையை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த புவியினுடைய அமைப்புகளுக்கு இருக்கும். அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லாமே நொறுங்கிவிடும். ஸ்ரீ அன்னையும் என்ன கோருகின்றார்கள், நாம் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி த டிவைன் லவ், ட்ரூ லவ் அப்படிங்கிறது புவியில வந்து ஒரு டிராப் வந்தாலே போதும், மென் would be shattered அப்படிங்கிறாங்க. மனிதர்கள் வந்து அதனால தாங்கிக்க முடியாது. the true a drop of true love வந்தாலே இந்த புவியில வந்தாலே men would be shattered அப்படிங்கிறாங்க. மனிதர்கள் வந்து தகர்த்து தகர்த்து தெரியப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்மகிட்ட அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு பியூரிட்டி இல்லை, அதை ரீடைன் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட பியூரிட்டி இல்லை. அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கும் மேலிருந்து வரும்பொழுது. இதுதான் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங். நமக்கு என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்போ வந்து ஒரு ஹையர் ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம வந்து திறவாக இருந்து நம்முள் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா, நம்மை முதல்ல நம்ம வந்து தயார் செய்து கொள்ளணும். நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நம்மால வந்து இந்த ஹையர் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம கிட்ட இறங்கி வேலை செய்ய முடியும். நம்ம நம்மை தயார் செய்து கொள்ளாம நம்ம அந்த ஹையர் ஃபோர்ஸஸுக்கு நம்ம அதை நோக்கி ஆர்வமுற்றால் கூட அதனுடைய ரெஸ்பான்ஸ வந்து நம்மால வந்து உள்வாங்கி தாங்கிக் கொள்ள முடியாது. ஸோ வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் பியூரிட்டி ஆன் அவர் பார்ட். ஏன்னா அந்த உள்ள மேலேந்து வரக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் கமிங் ஃப்ரம் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது வந்து புவியில் இறங்கும் பொழுது அதற்கு ஒப்ப இங்க இந்த நிலைகள்ல இருந்தாதான் அதனால இங்க இருக்கிற வடிவங்கள்லாம் அதை தாங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட எத்தகைய உலகத்துல இருக்கோம், வடிவங்களை தாண்டிய உலகத்துல எல்லாமே இங்க ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் தான் பார்க்கிறோம். எல்லாமே வரையறைக்குட்பட்ட அமைப்புகள். காலம் என்பது காலம், மணி, நாட்கள், வருடங்கள் இப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தான் நம்ம எல்லாமே செயல்படுகின்றோம். அதனால நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இன்ஃபினிட் அப்படிங்கிறது இட் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங். எல்லா வரம்புகளையும் கடந்தது. அது வந்து இங்க உள்ளே இறங்கி இங்க வந்து செயல்படணும் அப்படின்னா அந்த உலகம் வந்து அதற்கு ஒப்ப இருக்கணும். இந்த கருத்தை தான் கூறுகின்றார். இது வந்து இந்த உலகத்தினுடைய நிலையை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார் இங்க. மீண்டும் இந்த உலகம் எப்படி இருக்கு, எத்தகைய உலகத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத விளக்குகின்றார். பேஜ் 18 lines 262 to 264. A jail is this immense material world. இதற்கு நம்ம ஹூத்தாவினுடைய பெயிண்டிங்கும் பார்க்கிறோம் நம்ம. A jail is this immense material world. Across each road stands armed a stone-eyed law. At every gate a huge dim sentinel's pace. So பொருள் பார்ப்போம் அதுக்கு. GAOL அப்படிங்கிறது இந்த ஜெயில்னு நம்ம சொல்றோமே அதனுடைய ஒரு ஆர்டிக் வேர்ட். இப்ப அந்த யாரும் அந்த வேர்டை யூஸ் பண்றது இல்லை. இது பழைய யூசேஜ். அதை வந்து பழைய யூசேஜ்ல இது மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனுடைய ஆரிஜின் இல்ல இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்றாங்க. தற்காலத்துல மாடர்ன் இங்கிலீஷ்ல இப்ப இந்த வார்த்தை யாரும் உபயோகிக்கிறது இல்லை. இருந்தாலும் அதோட அர்த்தம் ஜெயில் தான். ஜெயில் JAIL GAOL ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ப்ரொனவுன்சியேஷன் வந்து ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஜெயில் இஸ் திஸ் இம்மென்ஸ்னா அது வந்து எல்லையற்றது, பெரிய பெரிய அளவுல இருக்கக்கூடிய இந்த சட உலகம்.
மெட்டீரியல் வேர்ல்டு. அதுல அப்படி ஒரு சிறையில தான் இருக்கிறோம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருந்தாலும் அது ஒரு சிறை போன்ற அமைப்புல தான் நாம் எல்லோருமே இருக்கோம். சிறையில தான் இருக்கோம். அது இம்மென்ஸா இருக்கலாம் மெட்டீரியல் வேர்ல்டு, பட் சிறை. அதுல என்ன பார்க்கிறோம்? அக்ராஸ் ஈச் ரோட், ஒவ்வொரு வழித்தடத்திற்கும் குறுக்கே, அக்ராஸ் ஈச் ரோட் ஸ்டாண்ட்ஸ் ஆர்ம்ட் a stone idol law. ஒவ்வொரு வழித்தடத்திற்கும் குறுக்கே யார் நிற்கின்றார்கள்? ஆயுதம் தாங்கிய, எதற்கும் அசைந்து கொடுக்காத, யாருக்கும் இணங்காத ஒரு விதி இருக்கு. ஸ்டோன் ஐடன் என்ன அர்த்தம்? எதுக்கும் அது வளைஞ்சு கொடுக்காது, ரிஜிடா இருக்கும். அதுக்கு இமோஷன்ஸே கிடையாது. அதுதான் அர்த்தம். ஒவ்வொரு வழித்தடத்திற்கும் இடையே இத்தகைய ஒரு விதி இருக்கு. அதுதான் இருக்கு. அப்புறம் அட் எவ்ரி கேட் the huge dim sentinel space. எவ்ரி கேட்னா ஒவ்வொரு நுழைவாயிலையும் யார் இருக்காங்க? the huge dim sentinels. huge என்ன அர்த்தம்? ஒரு மாபெரும். dimனா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல லைட் இல்ல. huge dim sentinelsனா யாரு? ஆயுதம் தாங்கிய காவலாளிகள். பேஸ் இங்கே அங்கே நடக்கிறாங்க. அந்த ஜெயில அப்படிதான் இருக்கு. ஜெயில நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய ஜெயில் இருக்கு. அதுல எல்லா இடத்துலயும் எல்லா நுழைவாயிலையும் இந்த ஆயுதம் தாங்கிய காவலாளிகள் நிற்கிறாங்க. தப்பிச்சு போக முடியாது. எந்த வழியில போனாலும் ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு விதி இருக்கின்றது. அந்த விதியை யாரும் மீற முடியாது. இத்தகையதுதான் இந்த உலகம் அப்படிங்கிறார். இதனுடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகம் நம்ம இருக்கிறது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரொம்ப பரந்து விரிந்த உலகம், எல்லையற்ற உலகம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப நம்ம வாழக்கூடிய உலகத்துல அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். வேர்ல்டு ரொம்ப ஹியூஜா இருக்கு, ரொம்ப இம்மென்ஸா இருக்கு. அது என்னதான் பெரிய ஒரு மாபெரும் தன்மையை கொண்ட உலகமாக இருந்தாலும் அது ஒரு ஜெயில் தான், ஒரு பிரிசன் ஹவுஸ் தான் அப்படிங்கிறார். எல்லாத்தையுமே அது தன்னுடைய ஒரு 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 கட்டுக்குள்ளதான் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாமே ஒரு வெளியில போக முடியாது. எல்லாமே ஒரு பார்ட் என்க்ளோஷர். அதுலதான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். அதுல பார்க்கணும் அப்படின்னா, எது செயல்படுகின்றது அத்தகைய உலகத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கு. எல்லா செயல்பாடுகளுக்கும் பின்னாடி ஒரு விதியின் அடிப்படையில் தான் அந்த உலகம் செயல்படுகின்றது. அந்த விதி எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்டோன் ஆயிடா இருக்கு, ரிஜிடா இருக்கு. அது எல்லாருக்கும் ஒரே விதி தான், எப்பொழுதும் ஒரே விதியை தான் இருக்கும். அது தன்னை மாத்திக்கவே மாத்திக்காது. இத்தகைய விதிதான் செயல்படுகின்றது. அந்த விதி எதை வலியுறுத்துகின்றது அப்படின்னா, எல்லாமே ஒரு தண்டனை. அந்த விதியை மீறுபவர்களுக்கு தண்டனையை வழங்குகின்றது. அதன் மூலம் அது வலியை அது வழங்குகின்றது. அத்தகைய விதிக்கு உட்பட்டுதான் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். இதுல அட் எவ்ரி கேட் த ஹியூஜ் டிம் சென்டினல் ஸ்பேஸ் அப்படின்னா இதுக்கு ரொம்ப ஆழமான மீனிங் இருக்கு. என்ன மீனிங் அப்படின்னா, யார் அந்த சென்டினல்ஸ், யார் அந்த சென்ட்ரிஸ்? டிம்னு என்ன அர்த்தம்? ஒளி இல்லாம, ஷேடோவின்னு அர்த்தம். யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா 2 பேர். அது யார் அப்படின்னா, ஒண்ணு இன்கான்ஷியன்ஸ், இன்னொன்று இக்னோரன்ஸ். இதுதான் நம்ம பகவானினுடைய எழுத்துக்கள்ல பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் லைஃப் டிவைன்லையும் பார்க்கிறோம், சாவித்திரிலையும் பார்க்கிறோம். ஒன்னு இன்கான்ஷியன்ஸ், அதை ஒட்டு இக்னோரன்ஸ். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இது 2 தான் நாம் வாழும் உலகத்தை உலகம் என்றும் சிறையை காக்கும் காவலாளிகளாக இருக்கின்றன அப்படிங்கிறார்.
இது ரெண்டு தான் மேலெங்கேயும் நடந்து கொண்டு இந்த உலகத்தை யாரும் இந்த உலகத்திலிருந்து அதனுடைய அவைகளுடைய பிடியிலிருந்து தப்பித்துச் செல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றன, கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நம்ம என்னதான் நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட அது ஒரு பெரிய ஜெயில் தான். யாருடைய யாருக்கு நம்ம சிறைப்பட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்பர் 1 உணர்வற்ற தன்மை இன்கான்ஷியன்ஸ். 2வது அறியாமை இக்னோரன்ஸ். இந்த அறியாமைனா என்ன, இன்கான்ஷியன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா லைவ் டிவைன்ல பார்த்துருக்கோம். ஸோ மீண்டும் இங்க அந்த விளக்கத்தை நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை இங்க. அதனால் நம்ம இங்க இந்த அத்தகைய உலகத்திலிருந்து தப்பித்தே செல்ல முடியாது இங்க. ஏன்னா அந்த தப்பித்தை சென்றால் அந்த விதி செயல்பட்டு நம்மை தண்டிக்கும். இத்தகைய உலகத்தில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். மனிதர்கள் வந்து சுதந்திரமாக இருக்கின்றோம் என்று அனைவருமே கூறுகின்றோம். ஆனால் அது எவ்வளவு பொய் அப்படிங்கிறது பகவானினுடைய இந்த வரிகளை பார்த்தா தெரியும். எந்த அளவுக்கு நம்மை அந்த இன்கான்ஷியன்ஸும் இக்னோரன்ஸும் நம்மை சிறைப்படுத்தி வைத்துள்ளன அப்படிங்கிறது பகவானினுடைய இந்த வரிகளை பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிகின்றது. அடுத்து பார்க்கலாம். பேஜ் 18 லைன்ஸ் 265 to 271. 7 வரிகளை பார்க்கலாம். again இந்த வரிகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் நாம் இருக்கக்கூடிய நிலை, இங்கு எது ஆட்சி செய்கின்றது, அதை குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். A great tribunal of the ignorance, an inquisition of the priests of night, in judgment sit on the adventurer soul, and the dual tables and the karmic norm restrain the titan in us and the god, pain with its slash, joy with its silver bride, God, the wheels circling immobility. இதுக்கு பொருள் பார்ப்போம். A great tribunal of ignorance. Tribunal என்ன அர்த்தம்? 3 பெயர்களை கொண்ட 3 நடுவர்களை கொண்ட ஒரு அமைப்பு. அதுதான் நம்ம ட்ரைபியூனல் அப்படிம்போம். ட்ரைபியூனல்னா அந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜஸ் 3 பேர் உட்கார்ந்தாங்கன்னா ட்ரைபியூனல் அப்படிம்போம். கிரேட் ட்ரைபியூனல் அப்படிங்கிறார் பகவான். கிரேட் ட்ரைபியூனல் அப்படிங்கிறாருன்னா, கிரேனா அது என்ன முதல்ல அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், அப்புறம் அதோடைய உள்ள அர்த்தத்தை அப்புறம் பார்க்கலாம். கிரேட் ட்ரைபியூனல்னா அந்த இடத்துல இது வந்து ஒரு என்லைட்டன்டு கிடையாது. கிரேனா அந்த இடத்துல வந்து ஒரு ஒளி மங்கிய, ஒரு நிழலான அப்படின்னு அர்த்தம். இதோட லிட்டரரி மீனிங் அதான். A great tribunal of the ignorance. எதனுடைய ட்ரைபியூனல், எதனுடைய அந்த நடுவர்கள் இருக்காங்க, அறியாமையினுடைய நடுவர்கள் இருக்காங்க. அப்புறம் அண்ட் இன்குசிஷன். இன்குசிஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பு செஞ்சவங்கள தவறு இழைத்தவர்கள் மேல வந்து என்கொயரி பண்றது. அது எப்படிப்பட்ட என்கொயரி, அதை பத்தி நம்ம இன்னும் ஆழமா பார்க்கலாம். இது மெயினா இன்குசிஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, குற்றம் செய்தவர்களை அவர்கள் செய்த குற்றத்தின் மீது விசாரணை செய்வது. அதுதான் இன்குசிஷன் அர்த்தம். யார் இந்த விசாரணை செய்கின்றார்கள்? பிரீஸ்ட் ஆஃப் நைட். இருளினுடைய அந்த பிரீஸ்ட்னு அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். யார் வந்து இறை சேவை, பிரீஸ்ட்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, பிரீஸ்ட்னா கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டா பாதிரியார் அப்படிம்பாங்க, கோயில்கள்ல எடுத்துக்கிட்டோம் பூசாரி அப்படிம்பாங்க, இல்ல சில கோயில்கள்ல பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து இறைவனுக்கு வந்து சேவை செய்கின்றார்களோ, வழிபாடுகளை நடத்துகின்றார்களோ அதை பிரீஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பிரீஸ்ட் அந்த இறை ரிலீஜியஸ் ஸ்கேல்ல வந்து இறைவனுக்கு டைரக்டா அவங்க வந்து சேவை செய்கின்றாங்களோ அதை பிரீஸ்ட் அப்படிம்பாங்க. ஆனா இந்த பிரீஸ்ட் வந்து யாருக்கு சேவை செய்கின்றாங்க இங்க யூஸ்வலா இங்க? இருளுக்கு, இரவுக்கு. நைட்னா அர்த்தம் இருளினுடைய அந்த பிரீஸ்டா இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த இன்குசிஷன், இந்த என்கொயரியை நடத்துறாங்க.
இன் ஜட்ஜ்மெண்ட் சிட் ஆன் த அட்வென்ச்சரஸ் சோல். இவங்க என்ன செய்யறாங்க? இந்த இந்த ஜட்ஜஸ், அறியாமையினால் உருவாக்கப்பட்ட ஜட்ஜஸ் இன் ஜட்ஜ்மெண்ட் சிட், அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. யாருனுடைய செயலின் பொருட்டு அவர்கள் தீர்ப்பு வழங்குகின்றார்கள்? சாகசத்திற்காக இந்த உலகத்தில் இறங்கியுள்ள ஆன்மாவினுடைய செயல் மீது அவர்கள் தீர்ப்பை வழங்குகின்றார்கள். இன் ஜட்ஜ்மெண்ட் சிட் ஆன் த அட்வென்ச்சரர் சோல். அட்வென்ச்சரர் சோல்னா இந்த உலகத்துல ஆன்மாவினுடைய பிறப்பே வந்து ஒரு அட்வென்ச்சர், அதுக்காக சொல்றாரு. அண்ட் த டியூவல் டேபிள்ஸ். டியூவல்னு என்ன அர்த்தம்? இருமை. உலகத்துல இருமை தான் பார்க்கிறோம் இல்லையா? டியூவல் டேபிள்ஸ்னா ஒரு ஒரு அட்டவணையில இந்த ஒரு பக்கம் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, இன்னொரு பக்கம் அது எதிரான விஷயம் இருக்கு. அதுதான் டியூவல் டேபிள்ஸ். உலகத்துல என்ன பார்க்கிறோம்? டியூவல் டேபிள்ஸ்னு ஒரு பக்கம் ப்ளஷர் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் பெயின். ஒரு பக்கம் குட் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் ஈவில். ஒரு பக்கம் ட்ரூத் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் ஃபால்ஸ்ஹுட். இதுதான் டியூவல் டேபிள்ஸ். அந்த கர்மிக் நார்ம்ல இந்த உலகத்துல எல்லாமே வந்து என்ன ஒரு விதியின்படி செயல்படுகின்றன? நம்முடைய பண்டைய செயல்களுக்கான விளைவை வந்து நம்மளுடைய தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் அதனுடைய விளைவை நாம் எதிர்நோக்குகின்றோம் அப்படிங்கிற ஒரு விதி. சோ இங்க உலகத்துல என்ன செயல்படுது? இந்த டியூவல் டேபிள்ஸ், இருமைகள், கர்மிக் லா, இது ரெண்டும் செயல்படுது. ரெஸ்ட்ரைன் த டைட்டன் இன்னஸ். ரெஸ்ட்ரைன் என்ன அர்த்தம்? கட்டுப்படுத்துது. நம்மிடம் உள்ள எதை கட்டுப்படுத்துகின்றது? டைட்டன், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசுர சக்திகளை அது கட்டுப்படுத்துகின்றது. இந்த ரெண்டு விஷயமும். அது மாத்திரம் இல்ல, நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தையும் கட்டுப்படுத்துது. அண்ட் த காட், ரெண்டுமே அது கட்டுப்படுத்துது. ரெஸ்ட்ரைன் த டைட்டன் இன்னஸ் அண்ட் த காட். இந்த உலகத்தினுடைய அந்த சுழற்சியை வந்து எது வந்து காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா, ஒன்று வலி. வலி வந்து அதனுடைய கருவி என்னவா இருக்கின்றது? வலி வந்து எப்பொழுதுமே அதனுடைய ஒரு அடி. வலி தன்னுடைய அடியின் மூலம், லேஷ்னு அர்த்தம். சாட்டையினால அடிக்கிறது லேஷ் அப்படிமோ. வலி தன்னுடைய அடியினாலும், பெயின் வித் இட்ஸ் லேஷ், ஜாய் வித் இட்ஸ் சில்வர் பிரைப், மகிழ்ச்சி அதனுடைய சில்வர் பிரைப்னு என்ன அர்த்தம்? பிரைப்னு என்ன அர்த்தம்? லஞ்சம் கொடுக்கிறது. சில்வர் பிரைப். நமக்கு வந்து மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சி என்ற லஞ்சத்தின் மூலமாகும். அது ஏன் லஞ்சம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பெயின் வித் இட்ஸ் லேஷ், ஜாய் வித் இட்ஸ் சில்வர் பிரைப், காட் த வீல்ஸ் என்சர்க்லிங் இம்மொபிலிட்டி. வீல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, காட் எதை பாதுகாக்கின்றது? வீல்னு என்ன அர்த்தம்? இந்த ஒட்டுமொத்த இந்த இந்த காஸ்மிக் வீல், அதைத்தான் பகவான் சொல்றார். இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்கரம், இந்த உலகத்தினுடைய அந்த சக்கரம், உலகத்தினுடைய உலக வாழ்வினுடைய சக்கரம், வீல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் பகவான் வீல் அப்படிங்கிறார். இந்த வீலை வந்து பாதுகாக்கும் 2 ஏஜென்ட்ஸ் யாரு? நம்பர் 1 பெயின், நம்பர் 2 ஜாய். அவங்கதான் வந்து இந்த உலகம் என்பதே ஒரு சுழற்சியாகத்தான் இருக்கின்றது. சர்க்கிளிங் வீல், சர்க்கிளிங் இம்மொபிலிட்டி அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா ஏன் இம்மொபிலிட்டி அப்படிங்கிறாரு அப்படின்னா, அது மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த இருக்கிற இடத்துல தான் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? அதற்குத்தான் பகவான் வந்து வீல் ஒரே பொசிஷன்ல இருக்குது. அது வீல் எப்படி இருக்கும்? வீல் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வீல் எங்கேயாவது ஒரு வீலை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே சுத்த விட்டோம் அப்படின்னா, வீல் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எங்கேயுமே நகராது. அது அந்த அந்த வீலை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீலை சுத்த முடியும். ஆனால் அந்த வீல் வந்து எங்கேயுமே போகாது. ஒரு இருக்கிற இடத்துல இருக்கும், இருக்கிற இடத்துல இருந்தே சுத்தும். அப்படிதான் அந்த உலகமும் சுத்தி கொண்டு இருக்கின்றது. அத்தகைய உலகத்தை தான்
வலியும் இந்த மகிழ்ச்சியும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார் மீனிங். இதோட மீனிங் அதுதான். அதுக்கு இதுக்கு இந்த வரிகளுக்கு பின்னால் ஆழமான அர்த்தம் இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, யார் வந்து தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா நீதிமன்றத்துல தான் தீர்ப்பு வழங்குவாங்க, கோர்ட்ல தான் தீர்ப்பு வழங்குவாங்க. கோர்ட்ல இருக்கிறவங்க ஜட்ஜி பார்த்தோம் அப்படின்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்க ஜட்ஜ? நல்ல கற்றறிந்த அறிஞர்கள், நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் அவங்க தீர்ப்பு அவங்க தான் தீர்ப்பு வழங்குவாங்க. ஜட்ஜஸ் சப்போஸ் டு பி நாலேஜபிள் பர்சன்ஸ். அவங்க அப்படி அத்தகையவர் வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் வந்து சரியானதாக இருக்கும். ஆனா இங்க பகவான் இங்க என்ன சொல்றாரு, எப்படிப்பட்ட இங்க கோர்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறியாமை என்பதனால் நடத்தப்படும் ஒரு நீதிமன்றம், a great tribunal of the ignorance அப்படிங்கிறார். அதுல யார் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அறியாமை தான் நீதிபதியாக இருக்கு. ஏன்னா எல்லாமே இந்த அறியாமை என்கின்ற நீதிபதிக்கு முன்னர் தான் வரணும். எல்லா வழக்குகளும் அதுக்கு முன்னாடி தான் வருது. அதுதான் தீர்ப்பை வழங்குகின்றது. பகவான் இங்க வந்து இந்த ப்ரீஸ் ஆஃப் நைட்ன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இருளுக்கும் அழிவிற்கும் காரணகர்த்தாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் பகவான் இங்க ப்ரீஸ் ஆஃப் நைட் அப்படிங்கிறார். ஏஜென்ட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் க்ளூம் அப்படிங்கிறார். அவங்க தான் வந்து இந்த ட்ரையலை கண்டக்ட் பண்றாங்க. இந்த வழக்கை வந்து யார் நடத்துகின்றார்கள்? த ப்ரீஸ் ஆஃப் நைட். அந்த வழக்கு எத்தகையதாக இருக்கின்றது? இன்குசிஷன் அப்படிங்கிறார். இன்குசிஷனை கேபிட்டல்ஸ்ல போட்டிருக்கார். வழக்கமா ஆங்கில சொல் எல்லாத்துக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ்ல போட்டா அதனுடைய ஆக்சுவல் மீனிங், கேபிட்டல்ஸ்ல போட்டா அதுக்கு வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். பகவான் அப்படிதான் யூஸ் பண்றாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த பகவானுடைய எழுத்துக்கள்ல நிறைய பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐரோப்பிய நாகரிகம் ஐரோப்பிய அந்த ஐரோப்பாவில் மதங்கள் எவ்வாறு வளர்ந்தன, அதனுடைய வரலாறு, அதனுடைய எதிரொலியை நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம நிறைய பகவானுடைய எழுத்துக்கள்ல நம்ம பார்க்க முடியும். லைஃப் டிவைன்லையும் பார்க்கலாம், ஹியூமன் சைக்கிள்ல பார்க்கலாம், சாவித்திரிலையும் பார்க்கலாம். எல்லாமே இந்த மெடியவல் யூரோப், அங்க இருந்து அந்த ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், அந்த தாக்கங்களை தான் பார்க்க முடியும், நிறைய பார்க்க முடியும். ஏன்னா பகவான் வந்து அவருடைய வாழ்நாளுடைய முன்பகுதியில வந்து நெடுநாள் வந்து ஐரோப்பால இருந்ததுனால அது பத்தி நல்ல ஞானம் அவருக்கு இருக்கு. இதுல யார் வந்து பகவான் வந்து இங்க குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ப்ரீஸ் ஆஃப் நைட் அப்படிங்கிறது, இன்குசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா அதாவது இந்த மீடியவல் யூரோப், யூஸ்வலா மீடியவல் யூரோப் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னால. அப்ப வந்து யார் ஐரோப்பா மொத்தம் வந்து எந்த அமைப்பு வந்து ரொம்ப வல்லமை பொருந்தியதாக செயல்பட்டது அப்படின்னா, அந்த சர்ச், எஸ்பெஷலி ரோமன் கேத்தலிக் சர்ச். அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. புதிய கருத்துக்களை வந்து அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. புதிய கருத்துக்களை யாரை கொண்டு வந்தாலும் அது வந்து மத துவேஷம் பண்றாங்க அப்படின்னு, மத துவேஷம் பண்றாங்கன்னு அவங்க பேர்ல அவங்களை வந்து தண்டிப்பாங்க. ஹெரசி அப்படிம்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மேல வந்து ஒரு என்கொயரி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி யாரெல்லாம் புதிய கருத்துக்கள், எதெல்லாம் அந்த மத கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கின்றது என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் மீது அவர்களை குற்றம் சாற்றி அவங்கள வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அந்த என்கொயரி பண்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த ப்ரீஸ்ட் தான். இவங்களை வந்து என்ன சொல்லும், லலிதாம்பாள் கொஞ்சம் உங்களுடைய இதை மைக் ஆஃப் பண்ணீங்க, தேங்க்யூ. அப்போ வந்து அந்த இன்குசிட்டர்ஸ் வந்து யாருன்னா அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா உள்ள எக்ஸாமின் பண்ணி பனிஷ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து அந்த மத எதிர்ப்பு அவங்களெல்லாம் அதை அப்படி பிராண்ட் பண்ணி அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க. ஒன்றும் ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க,
அவங்களை எரிச்சிடுவாங்க, இல்ல கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ இத்தகைய இதை தான் நம்ம இன்குவிசிஷன் அப்படிம்போம். அது மாதிரி தான் இந்த உலகத்துல வந்து இந்த அறியாமை தன்னை நீதிபதியாக நினைத்துக் கொண்டு இந்த இருள் சக்திகள் வந்து ஆன்மாவினுடைய செயல்களின் மீது தீர்ப்பை வழங்குகின்றன அப்படிங்கிறார். இத்தகைய உலகத்தில் தான் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறார். யார் வந்து இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி ஆஜராகணும் அப்படின்னா இந்த மனித ஆன்மன். ஏன்னா மனித ஆன்மன் எப்பொழுதுமே தன்னுடைய அது வந்து டிவைன். ஆன்மன் வந்து இட் பிலாங்ஸ் டு த டிவைன். அது எந்த வரம்புக்குள்ளும் கட்டுப்பட்டு இருப்பதற்கு விரும்புவது இல்லை. அது எப்பொழுதுமே அட்வென்ச்சரஸ் சோல் தான் அது. அது எப்பொழுதுமே மேலே மேலே நோக்கி தான் செல்ல விரும்புகின்றது. அதை எது எதிர்க்கின்றது? இந்த சக்திகள், அறியாமை, இன்கான்சியன்ஸ், இக்னோரன்ஸ், இந்த 2 சக்திகளும் எதிர்க்கின்றன. எதிர்த்து அதன் மீது ஒரு வழக்கை தொடுத்து அதை இந்த நீதிமன்றத்தின் முன் நிறுத்துகின்றன. ஸோ இந்த சோல் தான் இந்த நீதிமன்றத்திற்கு முன் குற்றவாளியாக தண்டிக்கப்படுகின்றது. அது மாத்திரம் இல்ல, இங்க வேற இன்னும் 2 விஷயமும் இங்க செயல்படுகின்றது. ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கர்மிக் லா. கர்மிக் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த முந்தைய செயல்களுக்கு தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை வந்து கடவுளர்கள் வந்து அதை செயல்படுத்துவார்கள் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த கர்மிக் லா செயல்படுது. அப்புறம் இருமைகள் இந்த உலகத்துல செயல்படுது. டியூவாலிட்டிஸ். இந்த உலகத்துல டியூவாலிட்டிஸ் இல்லாம யாராவது வாழ்க்கையை வாழவே முடியாது. மகிழ்ச்சி, துன்பம், அதே போல ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட், குட் அண்ட் ஈவில், இது மாதிரி எதிரெதான விஷயங்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து என்ன செய்கின்றது? இந்த 2 விஷயமும், இந்த கர்மிக் லாவும் சரி, இந்த இருமைகளும் நமக்கு மேல வந்து ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கின்றன. They are putting a check on us. எப்பொழுதுமே நன்மை என்ன செய்கின்றது? அதற்கு பின்னால் தீமை வருகின்றது. இன்பத்தை அனுபவித்தால் அதற்கு பின்னாடி வலி வருகின்றது. அதே போல நம்மளுடைய முந்தைய கால நம்முடைய செயல்கள் நம்மளுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்றன. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு கருத்து என்னன்னா, இது வந்து ஒரு ஜெனரல் கருத்தா தான் சொல்றார். என்ன உண்மை அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? ஆன்மன் வந்து இட் இஸ் நாட் பவுண்ட் பை கர்மா. அதை புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஒரு ஜெனரல் ட்ரூத், அவ்வளவுதான். பட் ஒன்ஸ் வி ஆர் டச் வித் அவர் சைக்கிக் பீயிங், இந்த கர்மிக் லாவை நம்ம தாண்டி போயிடலாம். சோல் இஸ் நாட் பவுண்ட் பை கர்மா. ஏன்னா சோல் இட் மேக்ஸ் இட்ஸ் ஓன் சாய்ஸ். நம்ம அதுல சோலோட டச் இல்லாம வெறும் புறத்தில் வாழும் பொழுதுதான் நமக்கு இதெல்லாம் இந்த கர்மிக் லா நம்ம அஃபெக்ட் பண்ணும். The moment we come into touch with the psychic being, then the karmic லாவினுடைய பிடியிலிருந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு தான் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாங்க. ஆனா இங்க ஜென்ரலா சொல்றாரு, அந்த கருத்தை வந்து ஒரு பொதுவாக சொல்கின்றார். சோ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, மனிதன் கிட்ட இருக்கிற அந்த டெவில் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ரெஸ்ட்ரிக்ட் த டைட்டன் இன் அஸ். அதுதான் பகவான் சொல்கின்றார். நமக்கிட்டே இருக்கக்கூடிய ராட்சச சக்திகளை வந்து இந்த இந்த 2 விஷயங்களும் ரெஸ்ட்ரைன் பண்ணுது அப்படிங்கிறார். நான் அதே சமயம் நம்மகிட்ட இருக்கிற ஹையர் இம்பல்சஸ், உயர்வான உந்துதல்கள், ஆர்வம், அதையும் அதுக்கு தடை செய்கின்றது. ஏன்னா நம்ம வந்து உயர்வான விஷயங்களை நோக்கி அச்சம் இல்லாமல் செய்வதற்கு தயங்குகின்றோம். ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் ஆஃப் த சொசைட்டி என்ன இருக்கோ அதை தாண்டி செல்வதற்கு நாம் பயப்படுறோம். அந்த விதிகளை வந்து மீறுவதற்கு நாம் பயப்படுகின்றோம். அதனால்தான் இந்த பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்கரம், இந்த காஸ்மிக் வீல், அதான் வீலை வந்து பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. த வீல் ஆஃப் எர்த் எக்ஸிஸ்டன்ஸ். அது எப்படி இருக்கு? சுத்திக்கிட்டே இருக்குது. 2 ஏஜென்ட்ஸ். யார் 2 ஏஜென்ட்? ஒன்னு பெயின், இன்னொன்னு ஜாய். இது 2 விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தான் கொடுக்குது. சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து
கடினமாக இருக்கும், ஏமாற்றத்தை தரும். இருந்தாலும் நம்ம என்ன செய்றோம்? அத நம்ம முயன்று செய்யணும்னு நெனைக்கிறோம். எது நமக்கு அத முயன்று செய்வதற்கு ஒரு தூண்டுகோலா இருக்கு அப்படின்னா, அந்த மகிழ்ச்சி. அதுல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சி. அதான் பிரைப்டு பை ஜாய் அப்படிங்கிறாரு. விப்டு பை பெயின் அப்படிங்கிறாரு. ஸோ, நம்ப வந்து இந்த 2 விஷயங்களால தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு நடத்தப்படுகின்றது. ஒண்ணு நம்ம வலி நம்மை பாதிக்கின்றது. இல்ல மகிழ்ச்சி நம்மை ஊக்குவிக்கின்றது. இந்த 2 விஷயங்களால தான் நம்மளுடைய வாழ்க்கை எனும் சக்கரம் சுத்திக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்குது. இந்த ஜாய் வந்து ஏன் பகவான் வந்து இங்க சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி அ ஜாய் வித் இட்ஸ் சில்வர் பிரைப் அப்படிங்கிறாரு அப்படின்னா, பெயின் வித் இட்ஸ் ஸ்லாஷ் நம்மள புரிஞ்சுக்க முடியுது. வலி வந்து எப்பொழுதுமே நம்ம பெயின் இஸ் மதர் என்ன சொல்றாங்க, ஈவன் பெயின் வந்து பெயின் மூலமா நம்ம சீக்கிரம் வந்து நம்ப அ க ம வி கேன் டர்ன் டூ த டிவைன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. பெயின் இஸ் அ ஹேமர் ஆஃப் த காட்ஸ்ன்னு சாவித்திரியில வருது நமக்கு. நம்ம இன்கான்ஷியன்ஸ்லேருந்து வெளிய வர்றதுக்கு பெயின் வந்து உதவுது அப்படிங்கிற அத புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி ஜாய் வித் இட்ஸ் சில்வர் பிரைப் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாய் வித் இட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சிகள்லாம் நம்மை வந்து பெரிய விஷயங்களுக்கு போகாம, அதிலேயே முடங்கி போயிடுது. அதான் பிரைப் பண்ணிடுது நம்மள. பிரைப்னா என்ன அர்த்தம்? லஞ்சம் குடுத்து சின்ன சின்ன விஷயத்த காட்டி நம்மள மயக்கிடுது. சின்ன சின்ன மகிழ்ச்சிகள்லயே நம்ம தங்கிடுறோம் அப்படிங்கிறார். பகவான் சொல்றார். இதுல அதனுடைய அர்த்தம் சில்வர் பிரைப் அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்குது. நம்முடைய சின்ன சின்ன ஒவ்வொருவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர்ட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் பார்த்தோம் அப்படின்னா, அது உயர்வான விஷயங்கள் நோக்கி தான் ஒவ்வொருவருடைய ஆர்வமும் மேலே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்கள்லயே நம்மை நம்மை இழந்து விடுகின்றோம். வழி தவறி விடுகின்றோம். அதனால தான் வந்து ஜாய் வித் சில்வர் பிரைப் அப்படிங்கிறார். அது ஏன் சில்வர் பிரைப் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். கிறிஸ்டியானிட்டி இந்த நமக்கு தெரியும். ஜீசஸ் கிரைஸ்டினுடைய அந்த குரூசிஃபிக்ஷன அ அறிந்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்ட காட்டிக் குடுத்தவரே அவர் கூட இருந்தவரு தான். ஜூடாஸ் அப்படிங்கிறவரு தான் காட்டிக் குடுத்தாரு. எதற்காக காட்டிக் குடுத்தாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு 30 பீஸ் வந்து சில்வர் குடுக்குறாங்க. 30 பீஸ் சில்வர் குடுத்து 30 பீஸ் சில்வருக்காக அது காட்டிக் குடுத்துடுறாரு. அத ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸா தான் இங்க நம்ம எடுத்துக்கலாம் இங்க. வித் இட்ஸ் சில்வர் பிரைப் அப்படிங்கிறது. இதுதான் வந்து வாழ்க்கை நம்மளுடைய அந்த காஸ்மிக் வீல். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்கரத்தை அதனுடைய சுழற்சியை வந்து மேலே முன்னேற விடாமல் ஒரே இடத்துல சுழன்று கொண்டிருக்குமாறு செய்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அடுத்தது பேஜ் 18ல லைன்ஸ் 272 டு 274 3 வரிகளை பார்க்கலாம். A bond is put on the high climbing mind. இதுக்கும் நமக்கு ஹூத்தாவினுடைய ஓவியங்கள் இருக்கின்றன. A bond is put on the high climbing mind. A seal on the too large, wide open heart. Death stays the journeying discoverer life. பாருங்க, அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி ஆஸ்பிரேஷன் இருக்கு. மைண்ட் வந்து மேல நோக்கி போகுது. அதே போல அந்த டெத் வந்து ஒரு டார்க் ஃபிகரா அங்க நிக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இந்த இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் மதரோட இன்ஸ்பிரேஷன்ல ஹூத்தா வரைந்த ஓவியங்கள். இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்டுன்னா ஒரு ஒரு விலங்கு மாதிரி, ஒரு தளை. அதான் பாண்ட். எதை எது அந்த தளை, அந்த விலங்கு பிணைப்பு எதன் மீது போடப்படுகின்றது? ஹை கிளைம்பிங் மைண்ட். மனத்தினுடைய ஒரு உயர உயர எழும்பிச் செல்லும் மனதின் மேல் போடப்படும் ஒரு சங்கிலியாக இருக்கின்றது. A bond is put on the high climbing mind. இதெல்லாம் மனித வாழ்வை குறித்து தான் குறிப்பிடுகின்றார். போன வரிகளும் மனித வாழ்வு தான். இந்த வரிகளும் மனித வாழ்வு குறித்து தான்.
நம்மளுடைய மனம் வந்து உயர எழும்புகின்றது. அதற்கு மேல் ஒரு பிணைப்பு போடப்படுகின்றது. A seal on the too large, wide open heart. சீல் என்ன அர்த்தம்? மூடுறது. உன்னை வந்து வெளியில வராம அதை மூடி வைக்கிறது தான் சீலின் பேரு. சீல் ஆன் த டூ லார்ஜ் வைட் ஓப்பன் ஹார்ட். இதயம் வந்து விசாலமாக அகண்டு விரிந்து இருக்கும் விசாலத்தின் மீதும் அத்தகைய இதயத்தின் மீதும் ஒரு மூடி பொருத்தப்படுகின்றது. அப்புறம் இது வந்து மீனிங். அப்புறம் உள்ள ஆழமான மீனிங் பார்க்கலாம். டெத் ஸ்டேஸ். மரணம் என்ன செய்கின்றது? ஸ்டேஸ்னா தடை செய்கிறது. மேல முன்னேற விடாம அதை வந்து தடுத்து நிறுத்துறது தான் ஸ்டேஸ். டெத் ஸ்டேஸ் த ஜேர்னியிங் டிஸ்கவரர். ஜேர்னியிங் டிஸ்கவரர்னா ஒன்றை கண்டறிய முயலும் பயணத்தில் இருப்பவர். ஜேர்னியிங் டிஸ்கவரர். யார் இங்க இருக்காரு? அது மாதிரி லைஃப். ஸோ இதனுடைய அர்த்தம் அதுதான். இப்போ ஆழமான உள்ள இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மனம் பார்த்தோம் அப்படின்னா, மனதினுடைய செயல்பாட்டுக்கு வந்து எல்லையே கிடையாது. மனம் எப்பொழுதுமே மேலே மேலே உயர பறந்து கொண்டுதான் இருக்கும். அது உயரங்களை தொட்டு கொண்டுதான் மனம் இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அதற்கு மேல எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா, மனதினுடைய செயல்பாட்டை வந்து எப்பொழுதுமே ஏதோ ஒன்று அதற்கு தடையாக இருந்து கொண்டே இருக்கும். நம்ம இந்த உலக வாழ்வில் இதை பார்க்கிறோம். மனம் வந்து என்னதான உயர உயர பறந்தாலும் அது வந்து ஒரு எல்லைக்கு மேல அது செயல்பட முடியாது. அதே போல அதுக்கு வந்து ஒரு எல்லையை வகுத்து விடுகின்றோம். நம்மளுடைய இதயம் சரி. இதயம்னா பகவான் வந்து அந்த இமோஷன்ஸ் பத்தி சொல்றார் இங்க. இதயமும் சரி, அதுவும் வந்து ஒரு அகண்டு விருந்து செயல்பட முடியாது பரந்த அளவுல. அதற்கு மேலும் நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு விடுகின்றோம். மூடியை போட்டு மூடி விடுகின்றோம். அதனுடைய நியாயமான இயக்கத்தை நம்ம அனுமதிப்பது இல்லை. சோ மனதையும் நாம் தடை செய்கின்றோம். நம்முடைய இதயத்தையும் அதனுடைய சுதந்திரமான செயல்பாட்டிலிருந்து தடை செய்கின்றோம். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய லைஃப் மூவ்மெண்ட் வந்து எப்படின்னா, இங்க பகவான் வந்து பாருங்க, ஏன் வந்து பகவான் வந்து லைஃப் மூவ்மெண்ட்டை வந்து ஒரு ஜேர்னியோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ஜேர்னி, டிஸ்கவரி இந்த வார்த்தைகளோட கம்பேர் பண்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் வந்து எப்பொழுதுமே எதுல வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உள்ளது அப்படின்னா, இந்த பரிணாமத்துல எவல்யூஷன்ல தான் லைஃப் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது. அது ஒவ்வொரு மெல்ல 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 மேலே சென்று கொண்டே இருக்கின்றது லைஃப்ல. லைஃப் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் இவல்யூஷன். மேலே மேலே சென்று கொண்டிருக்கின்றது. புதிய புதிய விஷயங்களை அது கண்டறிந்து கொண்டிருக்கின்றது. புதிய புதிய பாதைகளை அது நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய புதிய அனுபவங்களை தேடிக் கொண்டிருக்கின்றது. புதிய வளர்ச்சிகளை அது ஒருவருடைய வாழ்வு என்பது வாழ்வினுடைய இயக்கம் எட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா அதனுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து தடைபட்டு போகின்றது. எதனால் தடைபட்டு போகின்றது என்றால் மரணத்தினால். ஒரு ஸ்டேஜ்ல மரணம் என்பது வந்து அதனுடைய வளர்ச்சியை அது தடை செய்கின்றது. அதனால ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் நம் எல்லா பக்கத்தில் இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா சிறைப்பட்டுள்ளோம். கட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம். நம்ம எப்படி ஒரு நுகத்தடிக்கு கீழே நம்ம ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் நம்ம இருக்கிறோம். எப்படி ஒரு மாடை கட்டி போட்டு அதுக்கு அந்த கட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அதுக்குள்ளதான் அந்த மாடு சுத்த முடியும். அப்படிதான் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த நிலையைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார் இங்க. A bond is put on the high climbing mind, a seal on the too large wide open heart, death stays the journeying discoverer, life. அப்புறம் அடுத்தது பகவான் வந்து அடுத்த 4 வரிகளை பார்ப்போம்.
இத்துடன் நம்ம இதை அடுத்த 5 வரிகளை பார்ப்போம். அப்புறம் அடுத்தது பண்ணிக்கலாம் நம்ம. Thus is the throne of the inconscient safe, while the tardy coilings of the eons pass, and the animal browses in the sacred fence, and the gold hawk can cross the skies no more, but one stood up and lit the limitless flame. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, thus is the throne of the inconscient safe-னா, throne-னா அரியணை, inconscient யாரோட அரியணை? inconscient, அந்த உணர்வற்ற விஷயங்களை பத்தி தான் பேசுறோம். ஏன்னா உணர்வற்ற நிலை என்பதுதான் ஆட்சி புரிகின்றது. அதனுடைய அரியணை வந்து ரொம்ப சேஃபா, பாதுகாப்பா இருக்கு. இந்த விஷயங்களால இப்படிலாம் இருக்கிறதுனால அது ரொம்ப சேஃபா இருக்கு. while the tardy-ன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்லோ. tardy coilingsனா சுத்தி இருக்கு வர்றது. அதாவது நேரே செல்லாம சுத்தி செல்றதுதான் காயிலிங்ஸ்னு பேர். ஒரு நேர் வழியில செல்லாம சுத்தி செல்வதுதான். எது சுத்தி செல்கின்றது? ஈயான்ஸ்னா இந்த காலம், பல யுகங்களை கொண்ட காலம், அதுதான் ஈயான்ஸ் அப்படிங்கிறது. ஈயான்ஸ் பாஸ். அது எப்படி செல்கின்றது? சுத்தி மெதுவாக செல்கின்றது. while the tardy coilings of the eons pass, and the animal browses in the sacred fence. and the animal அப்படிங்கிறது யாருன்னு நம்ம சொல்றேன். அனிமல்னா நமக்கு தெரியும், மிருகம். browses அது வந்து அந்த ஒரு 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 வேலிக்குள்ளதான் அது மேயுது. அந்த மிருகம் வந்து எது அப்படிங்கறது பார்க்கலாம். அந்த மிருகம் வந்து ஒரு வேலிக்குள்ளதான் மேய்கின்றது. மிருகம் வேலிக்குள்ளதான் மேய்கின்றது. ஆனால் அது மாத்திரம் இல்ல, and the gold hawk can cross the skies no more. கோல்ட்னா தெரியும், தங்கத்திலான. ஹாக்னா பறவை. இது வந்து மேலோட்டமான மீனிங், ரியல் மீனிங் வேற. அதை பின்னாடி பார்க்கலாம். the gold hawk can cross the skies no more. அது மேலே எழும்பி செல்ல முடியவில்லை அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இதன் அர்த்தம் பார்க்கலாம் என்னன்னு. இப்ப இன்கான்ஷியன்ட் தான் வந்து இப்ப வந்து நம்மளாலே ஆட்சி புரிகின்றது. அதனுடைய அரியணை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கு. ஏன்னா எல்லா விதமான இயக்கங்களும் கட்டுப்பாட்டுல இருக்கு. எல்லா விதமான எதுவுமே எல்லைகளை தாண்டி செல்ல முடியாது. எல்லா விதமான எதையுமே தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள முடியாது. இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த இன்கான்ஷியன்ஸ். ஸோ அதனுடைய எது பார்க்குறோம்? இங்க லிமிட்டேஷன் பார்க்குறோம். எல்லாமே கட்டுப்பட்டு உள்ள நிலையில் இருக்கின்றன. ஒரு நேரோனஸ் பார்க்குறோம். ஸோ அதனால இன்கான்ஷியன்ட் சேஃபா இருக்கு. இதுல வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த காலங்கள் எப்படி செல்கின்றன? எல்லாமே மெல்ல செல்கின்றன. காயிலிங் மூவ்மெண்ட், ஸ்லோ காயிலிங் மூவ்மெண்ட். அது லீனியர் டைரக்ஷன்ல போகல, எல்லாமே ஸ்பைரல் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்லோவா போற காலத்துல இந்த இன்கான்ஷியன்டினுடைய த்ரோன் வந்து ரொம்ப சேஃபா இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம எதுக்குள்ள செயல்படுறோம்? நம்மளுடைய ஜீவன் வந்து எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல செயல்படுது அப்படின்னா, நம்மளுடைய ஜீவனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து எது செயல்படுது அப்படின்னா, மனிதன்கிட்ட பிரதானமாக எது செயல்படுது அப்படின்னா அவனுடைய அந்த லோவர் நேச்சர். மனிதனுடைய லோவர் நேச்சர் அனிமல் நேச்சர். மனிதனுடைய அனிமல் நேச்சர் தான் ஒரு பகவான் இங்க அனிமல் அப்படிங்கிறார். விச் த அனிமல், த லோவர் நேச்சர். பகவான் ஏன் வந்து இங்க அனிமல் அப்படிங்கறத வந்து அதையும் கேபிட்டல்ல போட்டிருக்காரு அப்படின்னா, இன்கான்ஷியன்ட்டும் கேபிட்டல்ல போட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, எது வந்து இன்கான்ஷியன்டா இருக்கோ, எது அனிமலா இருக்கோ அதுவும் டிவைன் தான். இவல்யூஷன்ல வந்து வெவ்வேறு நிலைகள்ல காணப்படுகின்றன, அதுவும் டிவைன் தான். அதை குறிப்பிடறதுக்காக தான் பகவான் வந்து இன்கான்ஷியன்ட், இக்னோரன்ஸ், அனிமல் இதெல்லாம் வந்து பகவான் வந்து கேபிட்டல்ஸ்ல போடுறாரு. ஸோ நமக்கு இருக்கிற அந்த லோவர் ரஜசிக் நேச்சர் எப்படி இருக்கு? அது ஒரு எல்லைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, அது இருந்து கொண்டே இருக்கின்றது.
ஆனா நம்முடைய ஹையர் நேச்சர், இந்த ஹையர் நேச்சர் எது? நம்முடைய ஆன்மன். இந்த ஆன்மனை தான் பகவான் இங்க கோல்டு ஹாக் அப்படிங்கிறார். ஹாக்குங்கிறத பறவை. கோல்டு அப்படிங்கிறது எப்பயுமே இறைத்தன்மையுடன் ஒப்பிடும் சுட்டி இறைத்தன்மையுடன் சம்பந்தப்படுத்தி பேசும் பொழுது கோல்டு அப்படிங்கிற வார்த்தையை பகவான் உபயோகிக்கின்றார். சோ இந்த தங்கமாக இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஹாக் அப்படிங்கிறது மனிதனுடைய சோல். அதுவும் கட்டுப்பட்டு இருக்கின்றது. கேன் கிராஸ் த ஸ்கைஸ் நோ மோர். அந்த பறவை மேல பறக்க முடியல. பகவான் வந்து இங்க ஒரு மெட்டபாரிக்ல யூஸ் பண்றாரு. அந்த கோல்டன் ஹாக்க ஹியூமன் சோலோட மெட்டபாரிக்ல யூஸ் பண்றாரு. இட் கேனாட் சோர் ஹை. கோல்டு அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிவினிட்டி, ட்ரூத். ஹாக் அப்படிங்கிறது இந்த உயரே செல்லும் பறவையை வந்து ஆன்மனுடன் ஒப்பிடுகின்றார். ஏன்னா அது மேலே பறக்க முடியவில்லை. ஏன்னா அதனுடைய சிறகுகள் வந்து கட்டி போட்டிருக்கு. அதனுடைய வழி வந்து தடை செய்யப்பட்டுகின்றது. ஸோ இங்க எப்படி இருக்கோம் நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய லோவர் நேச்சரும் சரி, அனிமல் நேச்சரும் சரி, ஹையர் நேச்சரும் சரி, அந்த சோலும் சரி, எல்லாமே ஒரு கூண்டுக்குள் சிறைப்பட்ட மாதிரி தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் வந்து உலகத்தினுடைய நார்மல் ஸ்டேட். அதுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுக்கு வந்து வெறும் விதிவிலக்கு இருக்கின்றது. இது மாதிரி யார் வாழல? பட் ஒன் ஸ்டுட் அப் அண்ட் லிட் த லிமிட்லெஸ் ஃப்ளேம். ஒருவர் இதிலிருந்து விலகி நிற்கின்றார். அவர் அந்த எல்லையற்ற அந்த ஜோதியை ஒளியூட்டுகின்றார். லிட் எரிய செய்கின்றார். அது யார் அப்படின்னா அதுதான் சாவித்திரி. ஏன்னா இந்த விதிகள்லாம் சாவித்திரிக்கு பொருந்தாது, மனிதனுக்கு தான் பொருந்தும். இதெல்லாம் பார்த்தது எல்லாமே மனிதனுக்கு பொருந்தும். இதிலெல்லாம் விடுபட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா சாவித்திரி. ஒன் பீயிங் would not accept the state of things. அது வந்து மேலே உயரச் செல்லும். அது தன்னை எதனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாது. அதுதான் சாவித்ரி. ஸோ இத்துடன் நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த லைன்ஸ் 280 நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து படிக்கலாம். இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நன்றி.